ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சில பல முக்கிய அறிவிப்புகள், இலவசங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க. அது எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு என்னென்ன இலவசங்கள் அறிவிக்க போகிறாங்க. அதற்கப்புறம் கூட்டுறவு நகை கடன் தள்ளுபடிக்கும் இந்த ரேஷன் அட்டைக்கும் சம்மந்தம் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போடுற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, ரேஷன் அட்டை நிறைய விதங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 5 வகையான ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு அரிசி, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பருப்பு, ஜீனி, எண்ணெய் எல்லாமே வாங்கக்கூடிய அட்டைகள் இருக்குது. வெறும் அரிசி மட்டும் வாங்கக்கூடிய அட்டைகள் மட்டும் இருக்குது. சர்க்கரை மட்டும் வாங்கக்கூடிய அட்டைகள் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா வெறும் அட்ரஸ் ப்ரூஃபுக்காக யூஸ் பண்ணுற அட்டைதாரர்களும் இருக்கிறாங்க. ஸோ முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த என்பிஹெச்ஹெச், ஏஏஒய், பிஹெச்ஹெச் இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்கள், அதாவது அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாம் வாங்குகிற அட்டைதாரர்கள் ப்ளஸ் அரிசி மட்டும் வாங்கக்கூடிய அட்டைதாரர்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதேமாதிரி சுகர், வெறும் சீனி மட்டும் வாங்கக்கூடிய அட்டைகளும் இருக்குது. இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய திட்டங்களையும் நிறைய சலுகைகளையும் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் வர்றதுனாலே பார்த்திங்க அப்படின்னா நிறைய புதிய புதிய திட்டங்கள் நிறைய கொண்டு வராங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மகளிர் சுய உதவி குழுக்கள்லேருந்து இப்போது 1 லட்சம் வரை லோன் தராங்க. அதாவது கட்டாயமாக நம்ம வேண்டான்னு சொன்னாலும் நீங்கள் எடுத்தே தான் ஆகணும். ஏன்னா அந்த சுய உதவி குழுக்கள் மூலமாக நீங்கள் லோன் எடுத்தீங்க அப்படின்னா அது தள்ளுபடி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மகளிர் சுய உதவி குழுக்களில், கவர்மெண்ட்டு குழுக்களில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை பற்றி உங்களோட குழு லீடர்கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து எல்லாருக்கும் 1 லட்சம் தர்றாங்களே அப்படின்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கியில் நகை வைத்திருக்கிற எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா தள்ளுபடி ஆக போகுது. அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி ஆகும், என்னென்னலாம் டாக்குமெண்ட் தேவை அப்படின்றதையும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்டை, ரேஷன் அட்டை வைத்திருக்கிறவங்க, அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு அப்புறமா ஆஃப்டர் த எலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய இலவசமான பொருட்களும் வழங்குறாங்க. கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் அட்டையை நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோடு இணைச்சிருக்கணும். கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட் இணைச்சிருக்கணும். எப்போ வேணால் உங்களுக்கு அரசாங்கத்துலேருந்து காசு வரலாம். ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டுருக்கிறவங்க பரவாயில்ல, இது வரைக்கும் வாங்கலை, இல்லை விண்ணப்பிக்கவே இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக விண்ணப்பிங்க. அதற்கான ஒரு முகாம் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா ஊர்லேயும். ஸோ கண்டிப்பாக விண்ணப்பிங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, எல்லா பொருட்களும் வாங்கக்கூடிய இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருடத்திலிருந்து உங்களுக்கு கோதுமை, அதாவது அரிசி எப்படி விலையில்லா அரிசி வழங்குறாங்களோ அதே மாதிரி விலையில்லா கோதுமை வழங்க போகிறாங்க. விலையில்லா எண்ணெய் வழங்க போகிறாங்க. அதாவது 30 ரூபா கொடுத்து இனிமேல் நம்ம எண்ணெய் வாங்க தேவையில்லை. விலையில்லா கோதுமையும், விலையில்லா எண்ணெய், அப்புறம் விலையில்லா சர்க்கரை நமக்கு வழங்க போகிறாங்க. இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும். அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் நாங்கள்
மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் இந்தந்த சலுகைகளை அறிவிப்போம், இந்தந்த சலுகைகள் உண்டு. இந்த முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு 1500ஆகவும் 2000ஆகவும் அதிகரிக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ யாருமே இது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருங்க. கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷனில் நமக்கு 1000 ரூபான்றது 1500 இல்லை 2000 ஆகலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தாயுமானவர் திட்டம் அப்படின்னு வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் மாற்றுத்திறனாளிக்கும் பொருட்களை வந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த திட்டமும் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்குது. ஸோ இந்த திட்டமும் நடந்துகிட்ருக்குது. அடுத்தடுத்து கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை இன்னும் அடுத்தடுத்த அறிவிப்புகள் வேறு என்னென்ன அறிவிக்க போகிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.